எல் நினோ விளைவு ஏற்கனவே நம்ம காலநிலையை மிரட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பசிபிக் பெருங்கடலுக்கு அடியில சுமார் 14,500 கிலோமீட்டர் நீளத்துக்கு பரவி இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கெல்வின் அலையை நாசாவோட செயற்கைக்கோள் துல்லியமா கண்டுபிடிச்சிருக்கு. இது சாதாரண கடல் அலை கிடையாது. உலகத்தோட வானிலையே தலைகீழா மாத்த போற சூப்பர் எல் நினோ உருவாக போறதுக்கான ஒரு அபாய எச்சரிக்கை அப்படின்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதனால இந்தியாவுக்கு என்ன நடக்க போகுது? நம்ம ஊர்ல பருவமழை பொய்த்து போகுமா? ஏன் விஞ்ஞானிகள் எல்லாரும் இப்ப இந்த கெல்வின் அலையை பத்தி பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க? இவை குறித்து விரிவாக அலசலாம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். பூமியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடல் பசிபிக் பெருங்கடல் தான். இது மேற்குல ஆசியா, ஆஸ்திரேலியாவிலிருந்து கிழக்குல வட மற்றும் தென் அமெரிக்கா வரைக்கும் பரவி இருக்கு. பூமியில் இருக்கக்கூடிய மொத்த நிலப்பரப்பையும், அதாவது எல்லா கண்டங்களையும் ஒன்னா சேர்த்தா கூட பசிபிக் பெருங்கடல் அதை விட பெருசு. உலகத்தோட மொத்த பரப்பளவுல 1/3 இந்த ஒரே ஒரு கடல் தான் தன் வசமா வச்சிருக்கு. பூமியில இருக்கக்கூடிய கடல்கள்லயே ரொம்ப பெரிய, ரொம்ப ஆழமான கடல் எது அப்படின்னா அது பசிபிக் பெருங்கடல். இந்த பசிபிக் கடல் பகுதியில சுமார் 25,000க்கும் மேற்பட்ட தீவுகள் இருக்கு. உலகத்துல வேற எந்த கடல்லையும் இந்த அளவுக்கு அதிகமான தீவுகள் கிடையாது. இப்ப இந்த பசிபிக் பெருங்கடல்ல ஒரு பிரச்சனை, அதாவது வியாபார காற்று அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இது பூமியோட மையப்பகுதியான பூமத்திய ரேகைக்கு கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை நோக்கி வீசக்கூடிய காற்று, அதாவது அமெரிக்காவிலிருந்து ஆசியா பக்கமா வீசக்கூடிய காற்று. எப்படி அப்படின்னா, பூமியோட நடுப்பகுதியில பூமத்திய ரேகை அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த பூமத்திய ரேகை பகுதியில தான் சூரியனோட வெளிச்சம் வருஷம் முழுக்க நேரா செங்குத்தா விழும். அதனால இங்க எப்பவுமே ரொம்ப வெயிலோ இல்லை ரொம்ப சூடாவோ இருக்கும். இங்க குளிர்காலம், கோடைக்காலம் அப்படின்னு பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. வருடம் முழுக்க ஒரே மாதிரி வெப்பம் இருக்கும். அதாவது பூமத்திய ரேகையில எப்பவுமே வெயில் அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பூமத்திய ரேகை அப்படிங்கிறது பூமியை வட அரைக்கோளம், தென்னரைக்கோளம் அப்படின்னு இரண்டா சரிசமமா பிரிக்கக்கூடிய ஒரு கற்பனை கோடு, நிலநடுக்கோடு. இந்த பூமத்திய ரேகையில எப்பவுமே வெயில் ரொம்ப அடிக்கும் அப்படின்னு பார்த்தோமா. அதனால அங்க இருக்கக்கூடிய காற்று சூடாகி அப்படியே லேசாகி மேலே எழும்பும். இப்ப அந்த இடத்துல ஒரு காலியான இடம் உருவாகும். ஏன்னா மேலே போயிருச்சுல அந்த காற்று, சூடான காற்று. ஸோ அந்த இடத்துல ஒரு காலியான இடம் உருவாகும். அந்த இடத்தை நிரப்புறதுக்காக குளிர்ந்த காற்று வேகமா வீசும். பூமியோட சுழற்சியால இந்த காற்று கிழக்குல இருந்து மேற்கா வளைஞ்சு வீசுது. இதுதான் வியாபார காற்றா மாறுது. இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி பாய்மர கப்பல்கள்ல தான் கடல்ல பயணம் செஞ்சாங்க. அப்போ வியாபாரம் பண்றதுக்காக சரக்குகளை ஏத்திட்டு போகக்கூடிய அந்த பாய்மர கப்பல்களுக்கு இந்த காற்று தான் ரொம்ப உதவியா இருந்துச்சு. ஐரோப்பால இருந்தோ அமெரிக்கால இருந்தோ ஆசியாவுக்கு வரணும் அப்படின்னா இந்த காற்று கப்பல்களை ஈஸியா செலுத்த உதவி இருக்கு. கடல் வியாபாரத்துக்கு இது ரொம்பவே உதவி பண்ணதால தான் மாலுமிகள் இதுக்கு வியாபார காற்று அப்படின்னு பேரே வச்சுட்டாங்க. இந்த வியாபார காற்று என்ன பண்ணும் அப்படின்னா, வழக்கமா தென் அமெரிக்க பகுதியில் உள்ள பசிபிக் பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய சூடான தண்ணியை அப்படியே ஆசியா நோக்கி, அதாவது இந்தோனேஷியா பக்கமா தள்ளும். சூடான தண்ணி ஆசியா நோக்கி போயிடுறதால தென் அமெரிக்க பக்கம் ஒரு காலியான இடம் உருவாகும். அதை நிரப்புறதுக்காக அடியில் இருக்கக்கூடிய குளிர்ந்த நீர் அப்படியே மேலே வரும். இதுதான் வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று. அப்படி குளிர்ந்த நீர் மேலே வர்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, அடியிலிருந்து மேலே வரக்கூடிய அந்த குளிர்ந்த நீர்ல நிறைய சத்துக்கள் இருக்கும், நியூட்ரியன்ஸ் இருக்கும். இந்த சத்துக்கள் தான் சின்ன சின்ன கடல்வாழ் உயிரினங்கள், மீன்கள், கடல் பறவைகள், டால்பின்கள், திமிங்கலங்கள்னு எல்லாத்துக்குமே சாப்பாடு. இதனால தான் பெருநாட்டில் உலகத்திலேயே ரொம்ப அதிகமான மீன்கள் கிடைக்குது. ஆனால் சில சமயங்களில் அசாதாரணமான விஷயங்கள் நடக்கும். அதாவது சில சமயங்களில் இந்த வியாபார காற்று அப்படியே பலவீனமாகிடும். அந்த காற்று பலமாக இருந்தால் மட்டும்தான் சூடான தண்ணி ஆசியா நோக்கி வரும். ஆனால் பலவீனமாகிடுச்சு அப்படின்னா இந்தோனேஷியா பக்கம் சேர்ந்திருந்த அந்த சூடான தண்ணி எல்லாம் திரும்ப அப்படியே தென் அமெரிக்காவை நோக்கியே பாய ஆரம்பிக்கும். இப்படி சூடான தண்ணி மொத்தமாக நகர்றதை தான் கெல்வின் அலை அப்படிங்கிறாங்க. கெல்வின் அப்படிங்கிறவர் தான் இந்த கடலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கண்டுபிடிச்சதால அந்த விஞ்ஞானியுடைய பெயரே இதுக்கு வச்சுட்டாங்க, கெல்வின் அலை அப்படின்னு சொல்லி. அதாவது கடற்கரைகளில் நம்ம பார்க்கக்கூடிய அலைகள் காற்றால உருவாகிறது. அது அப்படியே மேலே எழும்பி கீழே விடும். ஆனால் இந்த கெல்வின் அலை அப்படிங்கிறது அப்படி கிடையாது. இது கடலுக்கு அடியில் மெதுவாக நகரக்கூடிய ஒரு பெரிய தண்ணீர் திட்டு மாதிரி. பசிபிக் கடலோட மேற்கு பகுதியில், அதாவது இந்தோனேஷியா உள்ளிட்ட ஆசியா பக்கம் வியாபார காத்துனால தள்ளிட்டு வரப்பட்ட அந்த சூடான தண்ணி திடீர்னு காத்து குறையும் போது ஒரு பெரிய அழுத்தத்தோட கிழக்கு நோக்கி, அதாவது தென் அமெரிக்கா நோக்கியே மீண்டும் நகருது. அந்த நகர்ற சூடான தண்ணி தான் கெல்வின் அலை. இது ஒரு ஆழ்கடல் அலை.
கடலோரத்துல நிக்கிறவங்களுக்கு இது கண்ணுக்கு தெரியாது. ஆனா செயற்கைக்கோள்கள் மூலமா கடல் மட்டம் உயர்றத வச்சு இந்த கெல்வின் அலையை கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்திருக்கக்கூடிய கெல்வின் அலை ரொம்ப ரொம்ப பெருசு. அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது கிட்டத்தட்ட 14,500 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்காம். அதாவது சென்னையிலிருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்குக்கு போற தூரத்தை விட அதிகம். பசிபிக் கடல ஒரு பெரிய பகுதியவே இது ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கெல்வின் அலையால கடல் மட்டம் 15 சென்டிமீட்டர் அளவுக்கு உயர்ந்திருக்கு. அது எப்படி அப்படின்னு கேட்டா, பொதுவா இப்ப சூடான தண்ணி அப்படிங்கிறது விரிவடையும். இப்போ பாலை காய்ச்சும் போது அது கொஞ்சம் பொங்கி அதிக இடத்த அடைச்சிக்கும் இல்லையா? கால் அளவுக்கு பாத்திரத்துக்கு வச்சிருந்தோம் அப்படின்னாலும் அது பொங்குறப்ப முழுசா அடைச்சிக்குது இல்லையா? அந்த மாதிரி கடல் தண்ணியும் இதே வேலையத்தான் பண்ணுது. இந்த பெரிய சூடான தண்ணி கடலுக்கு அடியில போகும்போது கடல் மட்டம் வழக்கத்தை விட ஒரு 15 சென்டிமீட்டர் உயருது. சென்டினல்-6 மைக்கேல் ஃப்ரெய்லிச் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் 2020 அனுப்பப்பட்டுச்சு. இது நம்ம பூமியிலிருந்து 1300 கிலோமீட்டர் உயரத்துல சுத்தி வருது. இது ரேடார் மூலமா கடல் மட்டம் எவ்வளவு உயரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அளக்கும். சில சென்டிமீட்டர் மாற்றங்களை கூட இதால ரொம்ப துல்லியமா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஸ்கேன் பண்ணும்போது தான் கடல் மட்டம் 15 சென்டிமீட்டர் உயர்ந்திருக்கிறத இந்த செயற்கைக்கோள் காட்டி கொடுத்திருக்கு. இந்த ஆண்டு ஜனவரியில மைக்ரோனேஷியா பக்கத்துல ஒரு சின்ன கெல்வின் அலை உருவாயிருக்கு. ஆனா அது ரொம்ப சீக்கிரமாவே மறைஞ்சிருச்சு. மைக்ரோனேஷியா அப்படின்னா மைக்ரோ அப்படின்னா சிறிய அப்படின்னு அர்த்தம். நேஷியா அப்படின்னா தீவு கூட்டம். அதாவது பசிபிக் பெருங்கடலோட மேற்கு பக்கத்துல கடலுக்கு நடுவுல சிதறி கிடக்கக்கூடிய சுமார் 2000க்கும் மேற்பட்ட குட்டி குட்டி தீவுகளை ஒட்டுமொத்தமா சேர்த்து மைக்ரோனேஷியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மைக்ரோனேஷியால தான் ஜனவரியில ஒரு சின்ன கெல்வின் அலை உருவாகி அப்படியே மறைஞ்சிருக்கு. மார்ச்ல ஒரு பெரிய கெல்வின் அலை உருவாகி இருக்கு. இது தொடர்ந்து அப்படியே கிழக்கு நோக்கி நகர்ந்திருக்கு. அதாவது தென் அமெரிக்கா நோக்கி நகர்ந்திருக்கு. மே மாதம் பெருநாட்டுக்கு பக்கத்துல கடல் மட்டம் 15 சென்டிமீட்டர் அளவுக்கு உயர்ந்திருக்கு. அந்த பெரு அப்படிங்கிற நாட்டுல தெர்மோக்ளைன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது கடல்ல 2 அடுக்குகள் இருக்கு. மேல சூடான தண்ணி இருக்கும், கீழே குளிர்ந்த தண்ணி இருக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு எல்லை இருக்கும்ல, அந்த பார்டர் தான் தெர்மோக்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கமா குளிர்ந்த தண்ணி இந்த அடுக்க தாண்டி மேல வந்துடும். ஆனா கெல்வின் அலை வரும்போது மேல இருக்கக்கூடிய அந்த சூடான தண்ணி அப்படியே ரொம்ப தடிமனாக்கிடும். அதனால தெர்மோக்ளைன் அப்படிங்கிற அந்த அந்த எல்லை கோடு இன்னும் ஆழத்துக்கு தள்ளப்படும். ஏன்னா மேல சூடான தண்ணி தடிமனாக்குதுல, அதனால இப்போ குளிர்ந்த தண்ணியால ஈஸியா மேல வர முடியாது. அதனால குளிர்ந்த நீர் மேல வர்றது குறைஞ்சிடும், கடல் குளிர்ச்சியாகிறது குறையும், கிழக்கு பசிபிக் கடல் ரொம்பவே சூடாகிட்டு இருக்கும். இப்படி பசிபிக் பெருங்கடல் அந்த நீர் சூடாகிறதுக்கு பேர் தான் எல் நினோ விளைவு அப்படிங்கிறோம். பசிபிக் பெருங்கடல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஆக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தோட வானிலையையும் இது பாதிக்கும். இது சூடாகும் போது உலகம் முழுக்க வானிலை மாறுது. அமெரிக்காவுடைய தேசிய கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் ஜூன் 11 அன்னைக்கு எல் நினோ உருவாயிடுச்சு அப்படின்னு அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க. வரும் குளிர்காலத்துல இது ஒரு மிக வலுவான எல் நினோவா மாறுறதுக்கு 63% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக வலுவான எல் நினோ அப்படின்னா பசிபிக் பெருங்கடல் எந்த அளவுக்கு சூடாகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த எல் நினோவை வகைப்படுத்துவாங்க. சராசரியை விட ஒரு 2 டிகிரி செல்சியஸுக்கு மேல டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னா அதை மிக வலுவான எல் நினோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் சில எல் நினோக்கள் தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. குறிப்பா 1997, 98, 2015, 16 ஆகிய வருடங்கள்ல வந்த எல் நினோக்கள் உலக அளவுல கடுமையான வானிலை மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. உலகளவில் என்னென்ன பாதிப்புகள் இதனால வரலாம் அப்படின்னா, அதிகப்படியான அனல் காற்று, சில நாடுகளில் பலத்த மழை, சில நாடுகளில் கடும் வறட்சி, காட்டுத்தீ ஏற்படக்கூடிய அபாயம், கடல்ல பவளப்பாறைகள் அழியிறது, அப்புறம் விவசாயம் பாதிக்கப்படுறது, பெருநாட்டில் மீன்கள் வளம் குறையிறது அப்படின்னு நிறைய பாதிப்புகள் இருக்கு. இந்தியாவுக்கு இதனால என்ன பாதிப்பு அப்படின்னா, இந்தியா பெரும்பாலும் தென்மேற்கு பருவமழையை தான் நம்பியிருக்கு. வலுவான எல் நினோ வந்தா அது பருவமழையை பலவீனப்படுத்த வாய்ப்பு இருக்கு. இதனால மழை குறையலாம், இல்லைன்னா மழை வர்றது தாமதமாகலாம். சில இடங்கள்ல வறட்சி வரலாம், விவசாயம் உற்பத்தி குறைஞ்சு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு உணவுப் பொருட்களோட விலையும் ஏறலாம். ஆனா இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்திய பெருங்கடல் இருமுனை, இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படிங்கிற இன்னொரு வானிலை நிகழ்வு இருக்கு. அதாவது சில சமயம் இது எல் நினோவோட பாதிப்பை குறைச்சு இந்தியாவுக்கு நல்ல மழையை கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. டை அப்படின்னா 2 அப்படின்னு அர்த்தம், போல் அப்படின்னா முனைகள். நம்ம இந்திய பெருங்கடலோட 2 எதிரெதிர் முனைகளை தான் இப்படி சொல்றாங்க. ஒரு முனை அதாவது மேற்கு, அதை மேற்கு இந்திய பெருங்கடல் ஆப்பிரிக்கா நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதி. இன்னொரு முனை கிழக்கு இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதி. இந்த 2 முனைகள்லையும் கடல் தண்ணியோட சூடு அப்படிங்கிறது எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது, ஒரே மாதிரி ஹீட் ஆகாது. ஒரு பக்கம் தண்ணி சூடா இருந்தா இன்னொரு பக்கம் தண்ணி குளிர்ந்திருக்கும், இங்கிட்டு சூடா இருந்தா இங்கிட்டு குளிர்ந்திருக்கும். அதாவது ஆப்பிரிக்கா பக்கம் இப்ப கடல் தண்ணி சூடானா இந்தோனேஷியா பக்கம் தண்ணி குளிர்ந்துடும். ஆப்பிரிக்கா பக்கம் தண்ணி சூடாகிறதால அங்க நிறைய நீராவி உருவாகி பெரிய பெரிய மேகங்கள்லாம் உருவாகும்.
காத்து வந்து அந்த மேகங்களை நேரா அப்படியே இந்தியா பக்கம் தள்ளிட்டு வரும். இதனால இந்தியாவுக்கு நல்ல மழை இருக்க வாய்ப்பு இருக்கு. இது அப்படியே தலைகீழா நடக்கவும் கூட வாய்ப்பு இருக்கு. இந்த 14,500 கிலோமீட்டர் பிரம்மாண்ட கெவின் அலை அப்படிங்கிறது பசிபிக் கடலோட வெப்பத்தை மாத்தி எல் நினோவை உருவாக்குறதுனால உலக அளவுல கடுமையான வறட்சியோ இல்ல வெள்ளமோ வரலாம். இதனால நம்ம இந்தியாவுக்கும் தென்மேற்கு பருவமழை குறைய வாய்ப்பு இருந்தாலும் கூட நம்ம இந்திய பெருங்கடலோட இந்த இருமுனை அப்படிங்கிறது நமக்கு சாதகமா அமைஞ்சா எல் நினோ அப்படிங்கிற ஒரு பெரிய பேரழிவிலிருந்து நம்ம தப்பிச்சிடலாம். வறட்சியோ தண்ணீர் பற்றாக்குறையோ வந்தா அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு அரசாங்கமும் மக்களும் இப்பவே திட்டமிட்டு தயாராகிக்கிறது ரொம்ப நல்லது.